வேட்டையாடுவது வழக்கம். இந்த தாயும் தந்தையும் வணங்கி விட்டு புறப்பட்டேன் வேட்டைக்கு. புறப்படும் பொழுது எடுத்தேன் கணக்கை. வெற்றியாக வேட்டையாட வேண்டும் என்பதற்காக 1000 மான் கூட்டத்தை பார்த்தேன். அதிலே ஒரே ஒரு மானினை பார்த்தது. நான் அதை பார்த்தேன். இந்த மானை பிடிக்க வேண்டும். கணையில் ஒடித்தால் உடல் லோகம் என்று கையால பிடிக்க வேண்டும் என்பதற்காக வீரம் இருக்கின்றது, விவேகம் இருக்கின்றது. இந்த வீரமும் விவேகமும் இருக்கும் பொழுது இந்த மானை கை போடக்கூடாது என்பதற்காக கையால பிடிக்க வேண்டும் ஓடத் தொடங்கினேன். மான் ஓடியது. மிரண்டு பார்த்தது. பார்த்த பார்வையிலே மனதை கவ்வி இழுத்தது. பார்த்தேன் இந்த மானை கையால பிடிக்கிறவர்களுக்காக மான் பின்னுமாக ஓடி வந்து கொடுக்க வேலைகளே இந்த திரைப்படத்துக்கு நுழைந்து விட்டது. அண்ணனும் தோழியும் தடுத்து நிறுத்தி விட்டார்கள். இந்த இடத்தை பார்த்தேன். இடத்துடைய தலைவி தாங்கள் இந்த இடத்தை மான்குட்டி உள்ளே சென்று விட்டது. மான்குட்டிக்குரிய சிறப்பை சொல்லுங்க. பிடிப்பதற்கு உதவி செய்யுங்க. மேற்பட்ட மான், அழகான மான், அற்புதமான மான், கவரி மான். காலத்தில் கிடைத்தால்
காமிகள் கையால பிடித்து கொடுத்து கொடுத்து வருமே உங்களுக்கு வாங்கிய போது எனக்கு சந்தோஷமாக சென்றேன். வாருங்கள் குறிஞ்சி நாட்டின் கோவலமே. பாருங்களேப்பா ஒரு சௌரியத்தை கூப்பிடுவாரா நம்ம போடுமா மனசு இறங்கி விட்டு இடம் ஏன் இடம் இல்ல மனசு இவங்க கூப்பிடுறாங்க இல்ல மனசு சந்தோஷம். அம்மா அதனாலதாம்மா கூப்பிடுறாங்க. சலந்தாரை வீழ்நிறம் சாகரம் தன்னை சார்ந்தால் குலமென்றே கொள்வதலால் குறைவிடல் விருப்பதுண்டு. புலவர்கள் சபையில் கூடி புன்கவியாளன் வந்தால் நலமென்றே கொள்வதலால் நவில்கோரோ பெரியோர் கூட்டம் சொன்னாங்க. சலந்தாரை வீழ்நீரும் சாகரம் தன்னை சார்ந்தால் சாக்கடை நீர் போய் சமுத்திரத்தோடு சேரும் பொழுது ஒதுக்கிக் கொள்ளாதாம். சாக்கடை தம் இனம்தான் என்று ஏற்றுக்கொள்மா. தண்ணீர் தண்ணீர். புலவர்கள் சபையில் கூடி புன்கவியாளன் வந்தால் அப்படின்னா மெத்த படித்தவர்கள் அறிவாளிகள் மேடையில் இருக்கும் பொழுது சிற்றறிவு படைத்தவன் வந்தா அப்படின்னா சிறியவன் என்று யாரும் ஏகவசனம் பேச மாட்டார்களாம். அவனும் நம் இனம்தான் என்று ஏற்றுக்கொள்வார்களாம். அது மாதிரி இனம் இனத்தை காக்கும் வேலி பயிரை காக்கும் சொல்லுவாங்க. என்னுடைய இனத்தவரா இருக்கீங்க நீங்க. பசு பதி பாசம் சொல்லக்கூடிய முப்பட்டை நான் அணிந்திருக்கிறேன், தாங்களும் அணிந்திருக்கிறீர்கள். இனத்தவர்களாக நீங்க இருக்கின்றார். மான்குட்டியை தேடி வந்திருக்கீங்க. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதை யார் என்ன சொன்னாலும் நம்ப கூடாது. என்ன பண்ணணும்? ஆராய்ந்து அறிந்து தெளிவுபட தெரிந்து அதற்கு பிறகாக தன்னுடைய அறிவுடைமை பயன்படுத்தி அதற்கான பதிலை சொன்னால் மட்டுமே தீர விசாரித்தால் உண்மை என்ன தெரியுமல்லவா? அப்ப தீர விசாரிக்கவா? லா லா லா
கனியோடு கலந்த பாகோடு நினைத்தகரம் குழல்மடவா நென்னடியின் விண்ணப்பம் சிறைத்தமனின் முடிச்சிறக்க சொல்லை எரித்தலை கொண்டது அரைந்தரசு களைகட்ட அறந்தவத்தருடைய விளக்க சிறைந்து சிலை குடும்பத்தை சிதைத்ததும் ஓர் அடையாளம் மானமரம் முன்னோக்கி வைதேகி விண்ணப்பம் காணமரம் கள்ளதுருப்பை காடுவந்த காலத்தில் தேனமர புலிச்சால் சித்திர கூடத்தில் இருப்பார் பால்மொழியாய் விரதநம்பி பணிந்தது ஒரு அடையாளம் சித்திர கூடத்தில் இருப்பார் சிறுகாக்கை முளை தீண்ட அத்திரமே கொண்டதையே அனைத்திரகம் திரிந்தோடு வித்தகனை ராமாவோட நபகை மஞ்சளைக்கு அத்திரமே அதற்கண்ணை அறுத்தது ஒரு அடையாளம் மின்னத்து உண்மையார் மெய்யறிய விண்ணப்பம் பொன்னத்த மாணவ புகுந்தினை விளையாட நீ நண்பின் வழி நின்ற சிலை பிடித்த எம்பிரானையே என் லக்குவன் பிரிந்ததும் ஒரு அடையாளம் மைத்தகுமா மலர்குழலால் வைதேகி விண்ணப்பம் ஒத்த புகழ் வானரப்பன் உடனது நினைத்தேட அத்தகைய சீர் அயோத்திற்கு ஒரு அடையாளம் மொழிதான் இத்தகைய அடையாளம் ஈதவன் கை மோதிரமே அப்படின்னு ராமாயணத்துல ஆஞ்சநேய பெருமான் சீத்தம்மா கிட்ட கடையாளுக்குரிய அடையாளத்தை சொன்னதா பெரியாழ்வார் சொல்லியிருப்பார். அதே மாதிரி தாங்கள் மான்குட்டிக்குரிய அங்கலட்சம் அடையாளத்தை சொல்லிவிடுங்கள் பார்ப்போம். மானுக்குண்டான அடையாளம் இதை பொறுத்து எனது மானுக்கு எப்படியெல்லாம் அடையாளம் இருக்கின்றது அங்க லட்சணமாக அழகழகாக
என்ன, இத பார்த்தா மான் குட்டிக்கார அடையாளம் போல் தெரியவில்லை. நான் தேடி வந்தது மானல்ல, ஏதோ ஒரு பெண் குட்டிக்கார அடையாளம் போல் தெரியுது. கால குறவர் கண்மணி, என்ன கண்மணி, நான் தேடி வந்தது மானல்ல, வேற அண்ணா உன்னைத்தானே, உன்னைத்தானே அத்தங்கார ஓரத்திலே என்ன அன்று ஒரு நாள் இந்த மாலை அமர்ந்திருந்தோம். அத்தங்கார ஓரத்திலே அங்கே வந்த பருவமா அழகனகா அம்மா அழகனகா அழகி அழக வந்த பருவமா அத்தங்கார ஓரத்திலே அங்கே வந்த பருவமா அழகனகா அழகி பழக வந்த பருவமா நெற்றிரவு வந்தவளா நிறந்த என்பது தந்தவளா அவளாடிவளா என்று கணக்கதென்ன இமைக்கு பார்த்து பார்த்து நினைப்பதென்ன மனசிலே கிளிப்புள்ள பச்சை கிளிப்புள்ள கண்ணன கண்ணன கலங்குது என்னென்ன என்னென்ன இணைக்குது எண்ணங்கள் என்னென்ன வாழ்க்குது பள்ளி ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட ஹலோ அண்ணே வந்து ஒரு மான் குட்டி தேடி வரவில்லையா? உன்னை தான் தெரியும். ஓகேவா யார் கூட்டிட்டு வராரு அண்ணே? உடனே நடிப்பாருப்பா போயிட்டாரு. போயிட்டு வரேன். ஆமா யாரோ வர மாதிரி இருக்கு.